அண்மைச் செய்தி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரினார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி ஆணையர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். மன்னிப்பு கோரியதால் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை திரும்பப் பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை மாநகராட்சி ஆணையர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். இதனால் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். இதனால் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரியிருக்கிறார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்று மீறவில்லை, தவறுக்கு முழு பொறுப்பேற்பதாக நீதிமன்றத்தில் ஆணையர் தகவல் தெரிவித்திருக்கிறார். தவறுக்கு முழு பொறுப்பு ஏற்பதாக நீதிமன்றத்தில் ஆணையர் தகவல் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே மீறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, சொல்லுங்க, சென்னை மாநகராட்சி ஆணையர் தற்போது மன்னிப்பு கோரியிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியினுடைய 5வது மண்டலத்தில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருக்மநாதன் என்பவர்தான் வழக்கு தொடர்கிறார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 5வது மண்டலமான ராயபுரத்தில் இருக்கக்கூடிய விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தது. இதேபோல பிற மண்டலங்களில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக ருக்மநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதியரசர் ஸ்ரீராம் மற்றும் நீதியரசர் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது உத்தரவை அமல்படுத்தாததற்கு சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதியரசர்கள் இந்த தொகையை ஆணையரினுடைய ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்து அதை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு என்பது இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி ஆணையர் குமரகுருபன் நேரில் ஆஜராகியிருந்தார். இதையடுத்து ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே மீறவில்லை எனவும் நடந்த தவறுக்கு முழு பொறுப்பு ஏற்பதாக ஆணையர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதியரசர்கள் மாநகராட்சி ஆணையருக்கு விதிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை திருப்பி பெறுவதாக தற்போது தலைமை நீதியரசர் அமர்வு என்பதை தெரிவித்துள்ளது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.